நாம் கடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது ஷாபானுடைய மாதமாக இருக்கிறது. அடுத்ததாக நாம் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அடைய இருக்கிறோம். ரமலானுடைய 30 நாட்கள் அல்லது 29 நாட்கள் நோன்புகளை நாம் பிடிப்பதற்கு பழக்கப்பட வேண்டிய, பரீட்சையப்பட வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது. இறைவனுக்காக நேரங்காலத்தை ஒதுக்க வேண்டிய ஒரு புனிதமிக்க காலகட்டமாக அந்த காலகட்டம் இருக்கிறது. அதற்கு ஒரு முன்னோடியாகத்தான் இந்த ஷாபானுடைய மாதம் அமைய பெற்றிருக்கிறது. ஷாபானுடைய மாதத்தை பொறுத்தவரையில் நிறைய நபிமொழிகள் ஷாபானுடைய மாதம் தொடர்பாக பலவீனமான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் இருக்கிறது. அது தனியாக நம்ம பார்க்கப்பட வேண்டியது. அதே நேரத்தில் ஆதாரபூர்வமான சஹீகான நபிமொழிகளும் ஷாபானுடைய மாதம் தொடர்பாக இடம்பெற்றிருக்கிறது. அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபான் மாதம் முழுவதும் நோன்பு நோட்பார்கள் என்கிற நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நபிமொழியை பொறுத்தவரையில் என்ன நம்ம நினைச்சிடக்கூடாதுன்னா 30 நாளும் அப்போ ஷாபானில் நோன்பு பிடிக்கணும் அல்லது 29 நாள் நோன்பு பிடிக்கணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிற கூடாது. காரணம் என்னன்னா, அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இன்னும் ஒரு ஹதீஸ் நபிமொழி சஹீஹுல் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் அவங்க நமக்கு என்ன சொல்லி தர்றாங்கன்னு சொல்லி சொன்னா, ரமலானுடைய மாதத்தை தவிர்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு எந்த மாதத்திலும் முழு மாதமும் நோன்பு வைத்து நான் பார்த்ததில்லை அப்படிங்கிறாங்க. ஷாபான்ல அதிகமாக நோன்பு வைப்பாங்க என்று சொல்லுகிறார்கள். அப்ப இந்த ரெண்டு நபிமொழியையும் இணைச்சு தான் நம்ம பார்க்கணும். ரசூலுல்லாஹ் ரமலான்ல தான் முழு மாதமும் நோன்பு வைப்பாங்க, வேறு எந்த மாதமும் முழு மாதமும் நோன்பு வைக்க மாட்டாங்கன்னா, அப்ப ஷாபான்ல முழு மாதமும் நோன்பு வச்சிருக்கிறாங்களே என்று வருகிற ஹதீஸ் நேர் முரணா போயிடும். முரண் இல்லாம புரியணும்னா, அடுத்ததாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அழகாக என்ன சொல்றாங்கன்னா, அதிகமாக நோன்பு வைப்பார்கள். அப்ப என்னன்னா, அதிகமாக ஷாபானுடைய மாதத்தில் நோன்பு வைப்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் முழு மாதமும் வைக்க மாட்டார்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதே நேரத்தில் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி சஹீஹுல் புகாரியில் பல இடங்களில் பதிவாகி இருக்கு. அதே மாதிரி சஹீஹ் முஸ்லிம்லையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவங்கள்ட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், இந்த மாதத்தில் ஷாபானில் இறுதியில் ஏதாவது நோன்பு பிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஷாபான்ட கடைசியை போய்கிட்டு இருக்கும்போது, ஷாபானுடைய கடைசி இறுதினா இறுதி தான், நடுவில் அங்கே இங்கே அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இறுதியில் நோன்பு பிடிச்சிங்களா என்று கேட்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இல்லை நான் நோன்பு பிடிக்கலை அப்படிங்கிறாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரமலானை முடித்ததுக்கு பிறகு ஒரு நாளோ 2 நாளோ நோன்பு பிடிச்சிக்கிறங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஷாபானில் நோன்பு பிடிக்கலை அவர். ஆனால் ஷாபானில் பிடிக்கலைங்கிறதுக்காக என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில், நீங்கள் ரமலான் நோன்பு முடிஞ்ச அடுத்து ரமலான் வரப்போகுது, அதனால் சொல்கிறாங்க ரமலான் நோன்பு முடிஞ்சதுக்கு பிறகு 1 2 நோன்பு பிடிச்சிக்கிறங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஷாபானில் நோன்பு பிடிப்பது அவ்வளவு சிறப்புக்குரியது, அவ்வளவு அல்லாஹ்விடத்தில் நன்மைகளை பெற்று தரக்கூடியது. அதை மிஸ் பண்ண வேணாங்கிறதுக்காக இந்த நடைமுறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். எனவே ஷாபானுடைய மாதத்தில் நமக்கு நோன்பு எவ்வளவு பிடிக்க முடியுமோ அவ்வளவு பிடிச்சிக்கலாம். குறைவாகத்தான் நமக்கு பிடிக்க முடியுதுன்னா கூட அதை ஷாபானுடைய இறுதி வரைக்கும் பிற்படுத்தி நம்ம பிடிக்கிறது சிறப்புக்குரியது. இந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபான்ல நோன்பு பிடிப்பது தொடர்பான சில செய்திகளை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். எனவே இந்த மாதத்தில் செய்யக்கூடிய ஒரு நல்ல அமலாக அதை நாம் எடுத்துக்கொண்டு நோன்புக்கு பழக்கப்படுகிறவர்களாக, அடுத்து தயாராகிறவர்களாக இதை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இப்படியான செயல்பாடுகளை முன்னெடுக்கிற போது பக்குவப்பட்ட உள்ளமாக, பணிந்த உள்ளமாக, இறைவனை ஏற்றுக்கொண்ட உள்ளமாக, இறைவனுக்கு நெருக்கமாகிற உள்ளமாக நாம் மாறுவதற்குரியவர்களாக நெருங்கிக் கொண்டே இருப்போம். எனவே அந்த வகையில் இறைவனை நெருங்கக்கூடிய சமூகமாக நம்மை நாமே மாற்றிக்கொள்வோமாக. வாகிறது அவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.